எக்ஸலண்ட். இந்த சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் எதுக்கு சார் ஸ்கேனஃப்? ஏன்னா அது ரொம்ப குழப்பமாக இருக்குது, எதுக்காக இதெல்லாம் கொடுத்து வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, அது இல்லாமையே இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மையாலுமே இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்கேனஃப்? கீபோர்டில் இன்புட் வாங்குகிறோம், அதுக்கு ஸ்கேனஃப் யூஸ் பண்ணுறோம், எல்லாம் புரியுது. ஆனால் அதுக்குள்ளார பர்சன்டேஜ் டிஏ போடுறது, ஆம்பர்சென்ட்டை போடுறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல கேள்வி. சரி, இதுக்கு வந்து என்ன நம்மளுடைய ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம இப்போ ஆக்சுவலாக ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 ரோல் பண்ணுறாரு. ஒன்று வந்து டெவலப்பர், இன்னொன்று என்ன அப்படின்னா யூசர். இப்போ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ராமுவுக்கு போகும், சோமுவுக்கு போகும், குமாருக்கு போகும். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த நம்ம எழுதக்கூடிய சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்த போகிறாங்க. ஆனால் டெவலப்பர் என்ன பண்ண போகிறாருன்னா ஒரே ஒரு ப்ரோக்ராம், சோர்ஸ் கோடு எழுத போகிறாரு. அப்போது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சோர்ஸ் கோடை நான் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இதுதான் இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து சப்போஸ் சி ஏரியா டாட் சி அப்படிங்கிற ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுகிறேன். நான் இந்த ராமுவுக்கும் சோமுவுக்கும் குமாருக்காகவும் எழுதுகிறேன், நான் எனக்காக எழுதலை. நம்ம காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ கற்றுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை நம்மளே போட்டு நம்மளே ஒரு இன்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேறு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம், அவர் உபயோகப்படுத்த போகிறாரு. இந்த சி ஏரியா அப்படிங்கிறத நம்ம பில்டு பண்ணுறோம். நம்ம குவின்சியில் என்ன பண்ணுறோம் பாருங்கள், பில்டு பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது ரிசல்ட் நமக்கு வந்துடுது. பட் ஆக்சுவலாக பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போது இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம். என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ரேடியஸ் இன்புட் வாங்கணும், ஏரியா கேல்குலேட் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும் சார். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேனஃபை யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த ஸ்கேனஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்சன்டேஜ் எஃப் போடணுமா, பர்சன்டேஜ் டி போடணுமா, இல்லை இந்த ஆம்பர்சென்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் வருது. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ரேடியஸ் ஈக்குவல்ஸ் 7ங்கிற ரேடியஸ்க்கு என்ன அவுட்புட்டு நான் பில்டு பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ வருது. சப்போஸ் 7ங்கிறதுக்கு பதிலாக 9.5ன்னா என்ன ரிசல்ட் வேணும்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா, இங்கே போய் 9.5ன்னு கொடுத்து பில்டு பண்ணி ரன் பண்ணால் முடிஞ்சிட போகுது. இதுக்கு எதுக்கு நான் வந்து ஸ்கேனஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளே க்ரியேட் பண்ணுறோம், நம்மளே பில்டு பண்ணுறோம், இன்புட் கொடுக்குறோம், ரன் பண்ணிடுறோம். வேற பில்டு பண்ணுறோம், இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி மாறிடுச்சுன்னா, என்டர் த ரேடியஸ்னு வருது. இப்போ 10.5 அப்படின்னு நான் கொடுக்குறேன், இதுக்கு உண்டான ஏரியா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், அதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பில்டுன்னு கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போ என்ன ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி ஏரியா டாட் சி தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். பில்டுன்னு கொடுக்கும்போது முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு இஎக்ஸி ஃபைல் க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம இந்த இஎக்ஸி ஃபைலை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ராமு, சோமு, குமார் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதை நான் காப்பி எடுக்கிறேன். காப்பி எடுத்துட்டு இதை வேறு ஒரு ஃபோல்டருக்கு கொண்டு போகிறேன். இப்போது இந்த வேறு ஃபோல்டர் அப்படிங்கிறத நீங்கள் என்னவா புரிஞ்சிக்கலாம்னா, ராமுனுடைய பிசியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து ராமு அப்படிங்கிற ஒரு ஆள், ராமுனுடைய பிசியில் இந்த நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், இது நீ வேணுங்கிறப்ப ரன் பண்ணிங்கன்னா நீ ரேடியஸை கொடுத்தா உனக்கு வந்து ஏரியா கிடச்சிடும் அப்படின்றத நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ராமு என்ன பண்ண போகிறாருன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வர போகிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் டெம்பில் ராமுங்கிற ஏரியாவில் நான் கொடுத்த இஎக்ஸி ஃபைல் இருக்குதுன்னு தெரியும்.
இப்போ அவருக்கு எப்போவாவது ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரேடியஸ்க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ண போகிறாருன்னா இந்த இஎக்ஸ் இருக்கிற ஃபோல்டருக்கு வந்துட்டு சி ஏரியான்னு கொடுத்து என்டர் அடிப்பார். அடிக்கும்போது அது என்ன கேட்கும்னா என்டர் ரேடியஸ்னு கேட்கும். இப்போ 11.5ன்னு கொடுத்தாருன்னா அவருக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அவருக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து 11.75க்கு என்ன வரும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா மறுபடியும் ரன் பண்ணுவார். 11.75 இன்புட் கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகுது, ரிசல்ட் அவருக்கு கிடைக்குது. அப்போது நம்மளே ஏரியா ஈக்குவல்ஸ் 11.5ன்னு போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நம்பருக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும், வேறு எந்த நம்பருக்கும் வேலை செய்யாது. இப்போ நான் மறுபடியும் பழைய மாதிரி மாற்றுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பில்டு கொடுத்துட்றேன். பில்டு கொடுத்து ரன் பண்ணும்போது இப்போ ஏரியா வந்து வந்துருச்சு. சரி, இப்போது இந்த ஏரியா டாட் இஎக்ஸியை நான் காப்பி பண்ணி இப்போ இது என்ன பண்ணுறேன்னா ஏரியா வெர்ஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ போட்டது வந்து ஏரியான்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஐஆர் கொடுத்தோன்னா இப்போ 2 ஃபைல் இருக்குது. இப்போ க்ரியேட் பண்ணது என்ன, சி ஏரியா. இப்போது சி ஏரியான்னு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், 283 வருது. இவர் எத்தனை முறை ரன் பண்ணாலும் என்னென்னு வருது, 283 தான் வருது. அப்போ இந்த ப்ரோக்ராம் அவருக்கு யூஸே இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ரேடியஸுக்கு தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா அப்போ அந்த ப்ரோக்ராம் அவருக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அப்போது உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உபயோகம் ஆகணும்னா அவர் எந்த ரேடியஸுக்கு கேல்குலேட் பண்ணுன்றதை அவர்கிட்ட இருந்தே நம்ம வாங்க வேண்டியிருக்கு. வாங்கிட்டு அதுக்கு இன்புட் கொடுத்தோம், அதுக்கு அவுட்புட் என்னன்றதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வேணுங்கிற ஏரியா தெரியுது. ஸோ அவர் ஹாப்பி ஆகிடுறாரு, அவருக்கு வேணுன்ற ரிசல்ட் அவருக்கு கிடைக்குது. இதுதாங்க பர்பஸ். ஸோ அப்போது ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு முறை தான் கஷ்டப்பட போகிறோம். ஆனால் இதை ஆயிரக்கணக்கான பேர் உபயோகப்படுத்த போகிறாங்க. அப்படி உபயோகப்படுத்துகிறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இஎக்ஸி அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரியாது, எப்படி பில்டு பண்ணணும் தெரியாது, எப்படி ரன் பண்ணணுன்ட்டு தெரியாது. அவங்களுக்கு தெரியறதுனா அந்த இஎக்ஸியினுடைய நேம் அடித்து என்ட்ரு அடித்தா ஒரு கேள்வி கேட்கும், அதுக்கு அவருக்கு வேணுங்கிற பதில் அவருக்கு கொடுத்துரும், அவ்வளோதான். அப்போ அவர் வந்து இம்மிடியட்டாக வேலையை சால்வ் பண்ணுறாரு. அப்போது இதுதான் உண்மையான பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயம். அப்போது ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது நிச்சயமாக எவ்வளோ முக்கியன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம பில்டு கொடுக்கும்போது நம்ம ஒரு இஎக்ஸி க்ரியேட் ஆகுது, நம்ம ரன்னுன்னு கொடுக்கும்போது இந்த குயின்சி ஐடி என்ன பண்ணுதுன்னா அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நமக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருது. வேறஸ் இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு யாருக்கு வேணாலும் நம்ம இமெயில் மூலமாகவோ இல்லை பென்ட்ரைவ்லையோ காப்பி பண்ணி கொடுத்தோம்னா அவருக்கு எப்போல்லாம் ரேடியஸோ நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவருக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோமோ அந்த ப்ராப்ளத்தை அவருக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது புரிஞ்சிடுதுனா தான் உண்மையாலுமே இந்த கீபோர்டு இன்புட் எதுக்காக, அவுட்புட் எதுக்காக, கேல்குலேஷன் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.